லார்ட், ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்பத்துக்குள்ளாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ரொம்ப ஒரு சந்தோஷமான இருக்கிறது. உங்கள் அனைவரோடு கூட சேர்ந்து ஜெபிப்பதிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த நாளிலே எடுத்துக்கொண்ட ஜெப குறிப்பு பிஸ்னஸ் பீப்புள், வியாபாரிகளுக்காக. நிறைய பேர் வியாபாரத்தில் இருக்கிறீங்க, பிஸ்னஸில் இருக்கிறீங்க. பெரிய பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை சின்ன ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அதில் நம்மளுடைய ஆவி ஆத்மா எல்லாத்தையும் நம்ம போட்டு அதை யோசித்து நம்ம நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஸோ இந்த வியாபாரங்கள் பிஸ்னஸ் நம்ம செய்யும் போது சில நேரங்களில் நிறைய பணத்தை போட்டு ஏமாந்தவர்கள் நிறைய உண்டு. சில நேரங்களில் நல்ல கெயின், நல்ல லாபம் கிடைத்து எழும்பினவர்கள் உண்டு. ஸோ இதற்கு மத்தியில் ஐயோ தலையை பிச்சுக்கிறனே, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த வியாபாரத்தில் நுழைஞ்சிட்டு இந்த பிஸ்னஸ்ஸு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறவங்களும் இருக்கிறீங்க நிறைய பேர். பிஸ்னஸ்ன்னு எடுத்தாலே நிறைய யோசிக்க வேண்டிய காரியங்கள் தான். அடுத்தது நான் எப்படி செய்வேன், அடுத்த லெவலுக்கு நான் எப்படி போகுவேன், அடுத்த லெவல் எனக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படி தான் நம்ம யோசிப்போம். ஸோ இந்த பிஸ்னஸ்ன்னு வரும்போதே சில நேரங்களில் தூக்கம் இல்லாத நாட்கள் இருக்கும். நான் இவ்வளவோ எழுந்துட்டேன்னு சொல்லி தூக்கம் இல்லாத நாட்கள் இருக்கும். நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்த 5 வருஷத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல, பிளான்ஸ் தெரியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்காக இன்னைக்கு பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்காக, வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்காக இந்த ஒரு முக்கியமான ஜெப குறிப்பை நம்ம ஏறெடுக்க போகிறோம். பிஸ்னஸ் இஸ் அ பிளஸிங். பிஸ்னஸ் செய்கிறவங்க ரொம்ப கொடுத்து வைக்கப்பட்டவங்க, எல்லாராலையும் செய்ய முடியாது. ஆண்டவர் ஒரு சிலரை நம்பி அந்த பிஸ்னஸை கொடுக்குறாரு, அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. வேதம் என்ன சொல்லுகிறது இதன் மூலமாக? உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தில் ரொம்ப ஒரு அழகான வசனம் இருக்கிறது. அதில் இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர். ஸோ சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர் ஆண்டவர் மட்டும்தான். சில நேரங்களில் நம்ம ஏறெடுக்கிற அந்த டென்ஷனில், வருகிற டென்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரொம்ப சிக்காயிடுவாங்க. சிலர்லாம் அதே யோசிச்சுருப்பாங்க, தூக்கம் இல்லாமல் எப்படி நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், எது செய்ய போகிறேன், என் பிஸ்னஸ் ஓடலையே, இப்படிலாம் கவலையாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றிலும் சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். வேதத்தில் அந்த வசனம் இருக்குது. ஏன் அந்த வசனத்தை நம்ம பிடித்து கொள்ளக்கூடாது? சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர், ஐஸ்வர்யத்தையும் நம்மளுக்கு நம்ம உண்டாக்கி கொடுக்கிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்கிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதி கொள்ளும். எந்த யோசனையாக இருந்தாலும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறீங்களா, அடுத்த லெவலை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்களா, பிஸ்னஸை யோசிக்கிறீங்களா, ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் பேசணும்னு கவலையே படாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போங்க. ஆண்டவர் அந்த நோக்கங்களையும் அந்த செய்கைகளையும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. இன்றைய எந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டிய 7 காரியங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஏன்னா கொடுக்கிறவர் அவர் தான், திரும்பி நம்ம அவருக்கு கொடுக்கணும். அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறவர் அவர் தான். 7 காரியங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த காரியத்தை வைத்து நம்ம ஜெபம் பண்ணால் நல்லா இருக்கும். நம்பர் 1, ப்ரே ஃபார் விஸ்டம் அண்ட் கைடன்ஸ். ஞானத்துக்காகவும் வழிநடத்தலுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். முதலாவது காரியமே ஆண்டோடைய ஞானம் நமக்கு தேவை. பிஸ்னஸ் செய்கிறதுல அவருடைய வழி நடத்தலும் தேவை. எங்கேயும் எடுக்க முடுக்க போயிடக்கூடாது. ஸோ நல்ல ஒரு ஞானத்தையும் வழிநடத்தலையும் ஆண்டவர் நமக்கு தரணும். 2வது காரியம், ப்ரே ஃபார் இன்டிகிரிட்டி அண்ட் ஆனஸ்டி. நேர்மையும் தனிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஒருமைப்பாடு, ஒரு உண்மை இருக்குமானால் கர்த்தர் அந்த பிஸ்னஸை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். 3வது காரியம், ப்ரே ஃபார் டெலிஜென்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க். அதாவது விடாமுயற்சியும் ஒரு கடின உழைப்பும் ரொம்ப தேவை, கண்டிப்பாக தேவை. அதாவது விடாமுயற்சி எடுத்திருக்கிற ஒரு காரியத்துல இதை கர்த்தர் எனக்கு செஞ்சு கொடுப்பாரு. கர்த்தர் தானே கொடுத்தாரு. ஸோ கர்த்தர் இதை செஞ்சு கொடுப்பாரு. இந்த விடாமுயற்சி, சோர்ந்து போற நேரத்துலலாம், இன்னைக்கு பிஸ்னஸ்ல எதுவும் பணமே வரலையா, அவங்களுக்கு இன்னைக்கு பிஸ்னஸ் ஓடலையா, கஸ்டமர்ஸே வரலையா, கவலையே படாதீங்க. ஒரு விடாமுயற்சியை விடாதீங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா கர்த்தர் செய்வார். ஏன்னா அவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கணும்ல, அதனால ஸோ விடாமுயற்சியும் கடின உழைப்பும் ரொம்ப ரொம்ப தேவையா இருக்குது. 4வது ப்ரேயர் பாயிண்ட் வந்து ப்ரே ஃபார் பிளஸிங்ஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. ஆசீர்வாதமும் செழிப்பும் என்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கணும், எப்பொழுதுமே இருக்கணும். 112வது சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, ஆஸ்தியும் அந்தஸ்தும் அவன் வீட்டில் இருக்கும். அதே மாதிரி ஆசீர்வாதமும் செழிப்பும் அவன் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும்.
கர்த்தர் அதை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஜெபிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் உண்டு, நிச்சயம் உண்டு, கண்டிப்பாக உண்டு. 5வது காரியம், ப்ரே ஃபார் ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட். விசுவாசமும் நம்பிக்கையும் என்னை விட்டு போகக்கூடாது. அதாவது ஞானமும் வழிநடத்தல் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி விசுவாசமும் நம்பிக்கை எனக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். நான் இதை செய்ய போறேன் என்ற ஒரு விசுவாசம், எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை, நான் ஜெயிப்பேன், நான் இந்த பிசினஸ்ல ஜெயிச்சு வருவேன், இதுல நல்ல ஒரு ப்ராஃபிட் எனக்கு கிடைக்கும், கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. கர்த்தர் தான் அதை காட்டுகிறவர், எல்லாத்தையும் காட்டுகிறவர் கர்த்தர் தான். உங்களை வழி நடத்துகிற அதுக்குள்ளாக கர்த்தர் உங்களை வழி நடத்தி ஒரு ஞானத்தை கொடுத்து உங்களை 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 ஆண்டவர் வழி நடத்துகிற தேவனா இருக்கிற. ஸோ விசுவாசமும் நம்பிக்கையும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. 6வது காரியம், ப்ரே ஃபார் ரிலேஷன்ஷிப் வித் கிளையண்ட் அண்ட் டீம் மெம்பர்ஸ். அதாவது நம்முடைய வாடகையாளர்களோட கூட நல்ல ஒரு சமாதானமான உறவும், நம்ம கூட வேலை செய்கிற அந்த டீம் ஒர்க்கு நல்லா சூப்பரா போச்சுனாக்கா உங்க பிஸ்னஸ் ரொம்ப செழிப்பா அமையும். சமாதானமான பயிற்சிகள், சமாதானமான காரியங்கள், ஒரு தாழ்மையான பேச்சுக்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கிளையண்டோடு வாடகையாளர்களோடு நம்ம 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 டீம் ஒர்க்கோடு எல்லாமே செழிப்பா இருக்க கர்த்தர் உதவி செய்வார். 7வது காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரே ஃபார் ப்ரொடெக்ஷன் அண்ட் சேஃப்டி. ஒரு பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்த சாமான்களுக்காக, நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்துக்காக, நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்த பலனுக்காக, நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்த பணத்துக்காக, இன்னும் அதை டெவலப் பண்ணக்கூடிய ஆண்டவர் கொடுக்குற எல்லா ஐடியாஸ்க்காக நீங்க வைத்து ஜெபிக்கும் போது அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். கண்டிப்பா ஒரு பாதுகாப்பு வேணும். நம்மளுடைய ஐடியாஸையோ, நம்மளுடைய பணத்தையோ, நம்மளுடைய சொத்தையோ, நம்மளுடைய ஆஸ்தியோ, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களையோ யாரும் திருடிக்காதபடி ஒரு பாதுகாப்புக்குள்ள வைத்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 23வது வசனத்துல, சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு. எவ்வளவு மதி ஒரு வசனம் பாருங்க. சகல பிரயாசத்திலும் நீங்க என்னென்னலாம் பிரயாசப்படுகிறீங்களோ அதுலலாம் ஒரு பிரயோஜனம் இருக்கும். கண்டிப்பா ஒரு பிரயோஜனம். ஆனா நம்ம பிரயாசப்படணும். அதே மாதிரி 14வது நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 24வது வசனம், ஞானிகளின் முடிவு அவர்கள் செல்வம். ஸோ நம்ம ஞானமா இதை செயல்படுத்தும் போது நமக்கு வேண்டிய எல்லா செல்வத்தையும், ஆஸ்தியும், அந்தஸ்தையும், எல்லாத்தையும், எல்லா கிருபைகளையும் ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. மறந்துடாதீங்க. இந்த 7 காரியங்களை ஆண்டவர்கிட்ட நம்ம வைத்து ஜெபிக்கும் போது, அது இல்லாம நமக்கு வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலையும் ஆண்டவருக்கு ஒரு பங்கை நம்ம எடுத்து வச்சு நம்ம ஜெபிக்கும் போது இன்னும் மென்மேலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறார். பிஸ்னஸ் இஸ் a blessing. மறந்துடாதீங்க. நல்லா சந்தோஷமா செய்யுங்க. நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம் வாங்க. எல்லா வியாபாரிகளும் எந்தெந்த வியாபாரத்துல இருக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் பிஸ்னஸ் சொல்லி ஒரு 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 கட்டத்துக்குள்ள இருக்கிறீங்களோ, நான் பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கர்த்தர் நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐஸ்வர்யத்தையும் அந்தஸ்தையும் கூட்டி கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. உங்களுடைய வசனங்கள் உறுதியானவைகள் ஆண்டவரே. சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர் ஆண்டவரே நீர். ஏசப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு எங்களுடைய எல்லா பிரயாசங்களுக்கும் அங்க ஒரு கண்டிப்பா ஒரு நன்மை உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் பிசினஸ் செய்யறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வியாபாரத்துல இருக்கிறார்களோ, ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிற டென்ஷனா இருக்கிறாங்கனாக்கா ஆண்டவரே அவங்களுக்கு உதவி செய்யுங்க. குழப்பத்துல இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இவ்வளவு காசை நான் இழந்துட்டேனே என்று சொல்றாங்கனாக்கா இரட்டத்தனையாய் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் அவங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே உம்மை முன்னாடி வைக்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அவங்களுக்கு முன்பாக இருந்து கோணலானவைகளை எல்லாவற்றையும் சரிப்படுத்தி ஆண்டவரே நீர் அவங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவருடைய பிசினஸ் அடுத்த முறை ஆண்டவரே இன்னும் செழிப்பாக மாறட்டும் ஆண்டவரே. இன்னும் நல்லா செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே வருகிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலும் உமக்கு ஒரு பங்கை எடுத்து வைத்துட்டு அவங்க அந்த நன்மைகள் எல்லாம் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க ஆண்டவரே, விசுவாசத்தை கொடுங்க, நம்பிக்கையை கொடுங்க. எல்லாரோடு கூட நல்ல ஒரு சமாதான உறவை வைத்துக்கொண்டு ஆண்டவரே இந்த நல்ல ஒரு பிசினஸ்ல முன்னேற உதவி செய்வீராக. கண்டிப்பா ஆண்டவரே நல்ல சாட்சிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இயேசு சுவாமி. யாரெல்லாம் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே இயேசப்பா தங்களுடைய நம்பிக்கையை இழக்கிற சூழ்நிலையில இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு கூட நில்லுங்க ஆண்டவரே. அவங்க கூட இருங்க இயேசு சுவாமி. அவங்களுடைய பிசினஸை நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுடைய கேஷ் பாக்ஸை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுடைய பொருட்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய ஞானத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய பலனை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இந்த ஜபங்கள் ஆண்டவரே உலகமெங்கும் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ தங்களுடைய வியாபாரத்துல பிசினஸ்ல ஆண்டவரே கர்த்தர் எனக்கு வேணும் என்று சொல்லி ஜெபிக்கிறவங்க ஒருவருக்கு கூட கர்த்தர் முன்பாக சென்று நீர் ஆசீர்வதித்து ஒரு பெரிய அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்க்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க
ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. உங்க கரத்திலிருந்து நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிறோம் ஐயா. நீர் வாரும் ஆண்டவரே, நீர் வாரும். பரிசுத்த ஆவியானவரே நீர் வந்து ஒருவருடைய பிசினஸை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக அடுத்த ஒரு பிரேயர் விண்ணப்பத்தில் நாம் அனைவரும் நாம் சந்திக்கலாம். இந்த ஜெபங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னா தயவு செய்து நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய நம்பர் 9442036008. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.